வணக்கம். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 3 மாதங்களாக நாங்கள் சென்னையில் துவக்கி காஞ்சிபுரத்தில் அந்த நிகழ்ச்சியை முதல் நிகழ்ச்சியாக துவக்கி இருந்தோம். சென்னையில் ஒரு மாதிரி நிகழ்ச்சி துவக்கி இன்று சென்னையில் முடிச்சிருக்கிறோம். ஆனால் அது கிட்டத்தட்ட 100 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 108 நாட்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டின் வட பகுதியிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமான திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் நேற்று மகளிர் தினம் அன்றைக்கு இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சி இனிதாக நிறைவுற்றது. மகளிர் தினம் அன்றைக்கு அது நிறைவுற்றது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் தந்தது. மிக வெற்றிகரமாக இந்த பயணம் பல ஊர்களில் நன்றாக நடத்தப்பட்டது. மிகப்பெரிய எழுச்சியை மக்களிடையே ஏற்படுத்தியது. அதுவும் குறிப்பாக பெண்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஒரு அருமையான நிகழ்ச்சி. எல்லா மாவட்டத்திலுமே ரொம்ப பிரமாதமாக அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்று கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்துடன் நாங்கள் புறப்பட்டோம். ஆனால் அத்தனை சிங்கப்பெண்களாகவும் அத்தனை மகளிரும் எல்லா கிராமத்திலிருந்தும் எழுந்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், மூத்த மகளிர் நிர்வாகிகள், அனைத்து நிலை மகளிர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்த அத்தனை மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமை தாயகம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியை பிரமாதமாக ஏற்பாடு செய்து அதை மேற்பார்வை வேறு செய்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மகளிரிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் வெற்றியை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.